நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 66:20 நாம் வாசிக்கிறோம், என் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என் ஜெபத்தை தள்ளவில்லை, தமது கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை தள்ளாத தேவனை, தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, அவர் சொல்லும்போது, ஆண்டவர் என்னுடைய வாயினால நான் கூப்பிட்டேன் ஆண்டவரை, என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அல்லேலூயா. சோ இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாரும் நம்முடைய வாயினால ஆண்டவர் புகழப்பட போகிறார். அல்லேலூயா. சோ இந்த காலை நேரத்துல ஆண்டவரை துதிக்க போகிறோம். சங்கீதம் 66 வாசிக்கிறோம், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரில் நடப்பிக்கிற கிரியைகளில் பயங்கரமான. இப்ப பயங்கரமான காரியங்களை செய்யணும்னா நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். இது ரொம்ப பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் ஆண்டவரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். சங்கீதம் 34:1 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பாடுறதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தினுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவம், அவர் ஆலயத்திற்குள்ள அனுமதிக்கப்படல, வீட்டுக்குள்ளேயும் அனுமதிக்கப்படல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலிருந்து தான் ஆண்டவரை துதிக்கிறார். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஆலயத்துல வந்து. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்திற்கு எப்ப போவேன், எப்ப நான் ஆண்டவரை துதிப்பேன், எப்ப சர்வாங்க தகன பலியை நான் செலுத்துவேன். அப்ப ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கும் போது ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் ராஜாவாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்தாரு. முதல்ல எலியாப்ப பார்த்தாரு. எலியாப்பு தேவனை போன்றவன் நினைச்சிட்டு எலியாப்ப அங்க சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகும்னு நினைச்சாரு. ஆனா எலியாப்பு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்து அமினதாப்ப பார்த்தாரு. அமினதாப்ப பார்த்த உடனே அது தகப்பனுக்கு பிரியமானவன், அவரை செலக்ட் பண்ணிடலாம் நினைச்சாரு, அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அடுத்து சம்மா வர்றாரு, ரொம்ப டேலண்டான ஒரு ஆளு, திறமையான ஆளு. ஆனா சம்மாவே ஆண்டவர் செலக்ட் பண்ணல. ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணார் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்ட, ஆலயத்திற்கு கூட வர முடியாத, வீட்டிற்கு கூட வர முடியாத, ஆண்டவரை எப்பொழுது துதித்து கொண்டிருந்த தாவீதை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணார். நல்ல கரங்களை தட்டுவோமா? இன்னைக்கு உங்களுடைய நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், நீங்க எப்படி ஆண்டவரை துதிக்கிறீங்கன்னு சொல்லி. அதனால நம்ம எல்லாரும் உற்சாகமாக, தாவீதின் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஆண்டவரை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் துதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். Yes,
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பம், துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, ஆமென், இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் தேவனும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவன், ராஜராஜனா, ராஜராஜனா, என் சர்வமும் நீரே. எந்த கால் எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? நேரத்திலும் நன்றியால் உம்மை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க, வாழ்க, நல்ல உற்சாகமா உங்களுடைய நாம மாத்திரமாக இஸ்லாம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. இயேசுவே வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளே நிராசைப்படாதே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க போக இயேசப்பா, நீங்க போதும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே செய்கைகளை பயங்கரமானவர், கிரியைகளில் பயங்கரமான தெய்வம்.
ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்கிறோம். ஆராதனை உமக்கே ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரை பார்த்து இன்னும் ஒரு தடவை ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே, எங்கள் ஏசு போதுமே. நல்ல கரங்களை தட்டி அவர் ஒருவர் போதும், அவர் ஒருவர் போதும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம் சங்கீதம் 66 படி, பூமியின் மீதெங்கும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை என்ன செய்வாங்களாம்? பணிந்து கொள்வார்களாம். அது மாத்திரமல்லாமல் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். நம்ம எல்லாரும் தொழுது கொள்ளுகிறோம் இந்த நேரத்துல. ஏன் சொன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டாரா, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். இன்னைக்கு என்ன கலக்கத்தோடு கூட நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பாரத்தோடு கூட நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எலியாப்ப ஆண்டவர் செலக்ட் பண்ணல, அமினத்தாப்ப ஆண்டவர் செலக்ட் பண்ணல, ஷம்மாவை ஆண்டவர் செலக்ட் பண்ணல, தொடர்ந்து அந்த 7 பேரையும் செலக்ட் பண்ணல. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த டேவிட்டை தான், தாவீதை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. இன்னைக்கு நான் எங்கேயோ இருக்கிறேன் ஏசப்பா, எங்கேயோ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? அந்த காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏன்னா என் தேவன் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், என் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிற ஆண்டவர். இன்னைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்மளுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது அல்லவா? ஏன் என்று சொன்னால் என் தேவன் மாறாதவர். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? சர்வ சிருஷ்டிக்கும் நிஜமான நீரே. Thank you Lord. Yes Jesus. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மை போற்றுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். உம் பாதம் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஆண்டவருடைய வார்த்தை மாறவே மாறாது. உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல என்ன வார்த்தை சொன்னாரு? சங்கீதம் 16:5 சொன்னாரு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே யோசனைகள் உறுதிப்படும். அப்படியே காத்திருப்போமா? அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சிந்தனையின் தலைப்பு என்னவென்றால், நாம் மகிழ்விக்கும் மன்னா வாசிக்கும் பொழுது
வாசிக்கப்பட்ட அந்த தலைப்பு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை கொண்ட சமூக உருவாக்கம். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை கொண்ட சமூக உருவாக்கம் அப்படின்றால் என்ன அர்த்தம் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை கொண்ட சமூக உருவாக்கம். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பதாக 40 நாட்கள் அளவும் மீண்டும் மீண்டும் சீஷர்களுக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாம் உயிரோடு இருக்கிறவராக மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அவர் தேவனுடைய ராஜ்யங்களுக்குரியவைகளை எடுத்து அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகளாக பேசியிருக்கிறார், வெளிப்படையாக பேசியிருக்கிறார், தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் அவைகளை தாண்டி இந்த 40 நாட்கள், ஒரு உபவாச நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் மீண்டும் மீண்டும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காட்டுவதற்கான நோக்கம் 2 காரியம். 1, சீஷர்களை பலப்படுத்த வேண்டும். 2, தேவ திட்டத்தின்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்றால் எப்பொழுது உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ருசித்து பார்த்தவர்களால் தான் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூடிய ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்கேட்ட இந்த 3 பகுதியிலே இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக மையமாய் தெரிந்து கொண்ட பகுதி, அது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வைத்துக் கொள்வோம். அதில் ஆண்டவர் எப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த அனுபவத்தை கொண்ட சமுதாயத்தை உருவாக்குகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார்? முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். போதுமா? விசுவாசம் உள்ள திரளான கூட்டத்தாராகிய ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். உயிர்த்தெழுந்த நாளிலே பார்த்தோம் என்றால் 3.5 ஆண்டுகள் இரவும் பகலும் ஆண்டவரோடு இருந்த சீடர்கள் அவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி அவர்கள் தம்முடைய போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள். பல முறை பேதுருவுக்கு ஆண்டவர் தரிசனமான பிறகு கூட கடவுள் எதற்காக என்னை அழைத்தார் என்பதை மறந்து போன பேதுரு என்ன செய்யற தெரியுமா? நான் இப்ப மீன் பிடிக்க போறேன், கடவுள் என்னை மீன் பிடித்தவனை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று அழைத்தார். இப்பொழுது அவர் மரித்து விட்டார், இப்பொழுது காட்சி கொடுக்கிறார். எனக்கு என்ன நோக்கம் என்று இருக்கிறது தெரியவில்லை, நான் மீண்டும் மீன் பிடிக்க போகிறேன் என்று மீன் பிடிக்க போய்விட்டார். இப்படிப்பட்ட சீஷர்களை ஆண்டவர் சந்தித்து மீண்டுமாக அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அப்படின்றால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் 12 பேருக்கும் திருப்பி திருப்பி நான் உயிரோடு எழுந்தவராய் காட்டுறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவருடைய விசுவாசத்திலே அவர்களை பலப்பட செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் விசுவாசத்திலே சோர்ந்து போகும்போதெல்லாம் நினைக்க வேண்டும், தேவனால் உருவாக்கப்பட்ட விசுவாச கூட்டத்தாராகிய நாங்கள் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் விசுவாச கூட்டத்தார். ஏன் நாம் விசுவாச கூட்டத்தார்? ஏனென்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பார்த்தோம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது பெரிய ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். என்ன அந்த வாக்கு தத்தமாம்? ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யார் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்? தேவனுடைய குமாரன், தேவன். அப்படின்னா இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசாயா 25:8 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். சரி, ஜெயமாக விழுங்கின பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன? அந்த பகுதி தொடர்ந்து வாசிங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தெழுந்த ஆண்டவர், அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? எல்லாருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். கொஞ்சம் அப்படி ஜீசஸ் உடைய ரெசரக்ஷன் ஈவெண்டோட நினைச்சு பாருங்க. அன்னைக்கு காலங்காத்தால போறாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காணவில்லை. மரியாள் என்ன செஞ்சுருக்க தெரியுமா? கல்லறையின் வாசல்னு என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்களா? அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது முதல் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஸ்திரியே, நீ ஏன் அழுகிறாய்? ஏசாயா 28:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், அவர் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். முதல்ல செய்த காரியமே அதான். நான் ஏசாயா 25:8 சொல்லப்பட்ட மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்தி, மரியாளை ஏன் அழுகிறாய்? அப்ப திரும்பி இப்ப சொல்றா, ஐயா, என் ஆண்டவருடைய உடலை எங்க வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, மரியாளேன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்ய தெரியுமா? ரபுனி என்று சொல்லுகிறான். நீ அழாதே என்று ஆண்டவர் முகத்தின் கண்ணீரை துடைத்து விசுவாசத்தை பலப்படுத்தினார். என் அருமையான தேவச்சனமே, அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற துயரங்கள் துன்பங்கள் மத்தியிலே நம் கண்ணீரை துடைத்து நமக்காக நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் 40 நாட்கள் தரிசனமான பின்பு பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக, எவர்கள் மூலமாக? 12 சீடர்கள் மூலமாக தேவன் உருவாக்கிய சமூகம் ஒரு விசுவாச சமூகம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நீங்களா யாரு? நாங்களா விசுவாசிகள். அப்படி என்றால் விசுவாச கூட்டத்தாரை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். எதற்காக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்? எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிறார். எனவே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? விசுவாச கூட்டத்தாராகிய சமூகம். எல்லா வாயத்தையும் சொல்லுவோமா? ஆண்டவர் உருவாக்கிய முதல் சமூகம் என்னது? விசுவாச கூட்டத்தாராகிய சமூகம். என்ன விசுவாசம்? என் கண்ணீரை துடைக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை கொண்ட சமூகம். இரண்டாவதாக அந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகம்? அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை நாம் திருத்தி வைத்துக் கொள்வோம். 4ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், போதும். அந்த 31ஆம் வசனத்தை சொல்லப்பட்டு பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இரண்டாவதாக அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, விசுவாசம் உடைய சமூகம் மாத்திரமல்ல, தைரியமாய் ஆண்டவரை பற்றி சொன்ன ஒரு குடும்பம், ஒரு சமூகம், a witnessing community. முதலாவதாக விசுவாசிக்கிற ஒரு சமூகம், இரண்டாவதாக சாட்சி பகருகிற ஒரு சமுதாயம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே அன்றைக்கு சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பலவிதமான போராட்டங்கள் இருந்தது, பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது, பல விதத்திலே சுவிசேஷத்தை சொல்ல முடியாதபடிக்கு அவர்களை தடுத்து வைத்தார்கள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு தடுத்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுவிசேஷம் வேக வேகமாய் பரவினது. ஒரு முறை நம்மை ஆண்ட அருமையான ஜனாதிபதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தாதீர்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு மூட்டை பூச்சியை போல, அவர்களை நசுக்க நசுக்க அவர்கள் பரவிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A witnessing community. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அவர்கள் நசுக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உடைந்து போகிற பாத்திரமாக அல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சமூகமாக ஆண்டவர் அவர்களை மாற்றினார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போய் விழுந்து விடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கிறிஸ்துவை அறிவிக்கிற சமுதாயமாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கிற சமுதாயமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கிய சமுதாயத்தின் இரண்டாவது அம்சம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நசுக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசத்தை விடாமல் நற்செய்தியை அறிவிக்கிற சமூகமாக அவர்கள் காணப்பட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா? நல்லா இருந்தால் கோயிலுக்கு வருவோம், நல்லா இருந்தால் ஓடி ஆடி வேலை செய்வோம். ஆனால் அடி மேலே அடி விழுந்துச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா? சோர்ந்து போய் விழுந்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் உருவாக்கிற கம்யூனிட்டி சமூகம் எப்படிப்பட்டது என்றால், சோர்வுகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், அடக்குமுறைகள் மத்தியிலும், நசுக்கப்படுதலின் மத்தியிலும் ஆண்டவரை பற்றி சுவிசேஷமாய் தெளிவாய் அறிவித்த சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்கினார். முதலாவதாக விசுவாச கூட்டத்தாரை ஆண்டவர் உருவாக்கினார். இரண்டாவதாக பிரச்சனைகளின் மத்தியிலும் நற்செய்தியை சொல்லுகிற சமூகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். வாய்த்தன சொல்லுவோமா? பிரச்சனைகள் மத்தியிலும் நற்செய்தியை சொல்லுகிற சமூகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்? இன்றைக்கு அந்த சமுதாயமே இல்லை. ஆனால் ஆண்டவர் உருவாக்கிய சமுதாயம் என்ன தெரியுமா? அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். A wonderful community. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? ஒரு விசுவாசிக்கிற சமுதாயம், நசுக்கப்பட்டாலும் சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுகிற சமுதாயம். மூன்றாவதாக எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்த சமுதாயம். இன்னைக்கு அந்த சமுதாயம் உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த பகுதி தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுடைய அடிப்படை கொள்கை, பொது உடைமை என்கிற ஒரு காரியம். ஆண்டவர் உருவாக்கின சமுதாயம் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிற சமுதாயம். ஆனால் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, 2024 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமுதாயம் அப்படி பார்க்கவே முடியாது. இண்டிவிஜுவலிஸ்டிக் ஃபேமிலியாக நம்ம போயிட்டு. அருமையானவர்களே, ஆண்டவர் உன்னத திட்டத்தோடு இந்த மூன்றாவது தன்மையை கொண்ட சமுதாயத்தை உருவாக்கினார். எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க, பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறார்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டு குறைந்து போனதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறது நடக்கிறதோ அப்பொழுதுதான் போதுமானது இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன், இது எம்மாத்திரம் சொன்னார்கள். ஆண்டவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கும் பொழுது பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கிறார்கள், தேவைப்படும் அளவு கொடுக்கிறார்கள். சாப்பிட்டு திருப்தியான பின்பு மீதியானவைகளை எத்தனை கூட? 12 கூட. ஒரு சமுதாயம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கின சமுதாயத்தின் மூன்றாவது தன்மை என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் பொதுவாய் வைக்கிற அனுபவிக்கிற சமுதாயம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற திருச்சபையின் அமைப்பு சமுதாயம் என்ன தெரியுமா? தனக்கு என்றல்ல, மற்றவர்களுக்காக என்று வாழுகிற ஒரு சமுதாயமாய் வாழ வேண்டும். அப்படின்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கின சமுதாயத்தின் 3 தன்மைகள். ஒன்று, தேவனை விசுவாசிக்கிற கூட்டத்தார். இரண்டாவது, நெருக்கப்படும் மத்தியிலும் தேவனுக்காக சாட்சி பகிர்கிற ஒரு சமுதாயம். மூன்றாவதாக, தங்களுக்கு என்று அல்ல, எல்லாவற்றையும் அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து பொதுவாய் வைத்து அனுபவிக்கிற ஒரு சமுதாயம். ஆண்டவர் இந்த உருவாக்கின இந்த சமுதாயம்
என்ன ஆனது? ஆண்டவர் உருவாக்கின சமுதாயம் என்ன ஆனது? அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இந்த சிந்தனையின் அடிப்படை என்னவென்றால், இப்படி 3 சமுதாயத்தை ஆண்டவர், 3 தன்மைகளை கொண்ட ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் அந்த சமுதாயம் இல்லை? ஒன்று மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் கடவுள் ஒரு உன்னதமான திட்டத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறாரோ, அடுத்த நிமிஷமா யார் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவா தெரியுமா? சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? ஒரு பாவம் இல்லாத ஒரு உலகத்தை கொடுக்கிறார் இந்த உலகத்திற்கு. ஆதாமும் ஏவாளும் மனநிறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்திலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? சாத்தானுடைய வருகை, மனுக்குலம் விழுந்து போனது. அப்படின்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை உருவாக்குகிறாரோ, அதற்கு இமிடியட்டாக ஒரு சாத்தானுடைய கிரியைகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்குது. மனிதனை ஆண்டவர் படைத்தார், மனிதன் விழுந்து போனான். சரி, அதோட முடிஞ்சிச்சு. பிள்ளை பிறக்குது. முதல் பலி, கடவுளுக்காக செலுத்தப்படுகிற பலியில் செலுத்தது யாரு? முதல் பலி யார செலுத்தினா? ஆபேல் செலுத்துறார். கடவுளுக்காக என்று சொல்லி கடவுள் அங்கீகரித்து முதல் பலியை செலுத்தி முடிச்ச உடனே என்ன நடக்கு தெரியுமா? காயின் எரிச்சல் உண்டாகி ஆபேலை கொன்று போட்டு விட்டார். கடவுளை ஆராதித்த ஒரு மனிதனை அழித்து போடுகிற ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். யார் தெரியுமா? பிசாஸ். சரி, இதெல்லாம் பார்க்கிறார் ஆண்டவர். நோவாவுடைய காலத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இப்போ யார் இந்த உலகத்திலே மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 8 பேர் இருக்கிறாங்க. நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மனைவிமார்களும். ஒரு பரிசுத்தமான, எல்லா பாவமும் செய்த எல்லா ஜாதியும் அழிக்கப்பட்ட ஒரு தேசத்திலே, ஒரு உலகத்திலே நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனுமான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. எப்பொழுது நோவா இறங்கி ஆண்டவருக்கு பலி செலுத்தினானோ, அது அடுத்தது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவா திராட்சை தோட்டத்தை நட்டு திராட்சை தோட்டத்தினால், திராட்சை பழ ரசத்தினால் வெறித்து நிர்வாணமாய் காணப்பட்டான். எப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கிறாரோ, அப்பெல்லாம் யார் வந்துருவா தெரியுமா? ஒரு சாத்தானின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இப்படி ஆண்டவர் ஒரு விசுவாசிக்கிற கம்யூனிட்டி உண்டாக்கி கொடுத்தாரு. 2ஆவதாக சாட்சி பகிர்கிற ஒரு கம்யூனிட்டி உண்டாக்கி கொடுத்தாரு. 3ஆவதாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவிக்கிற ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி கொடுத்துக்கிறாரு. 5ஆம் அதிகாரம் யார் வாரா தெரியுமா? யார் வாரா? யார் வந்தா? அனனியா சப்ரால் என்ன செஞ்சாங்க? கொஞ்சத்தை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உன்னதமான காரியத்தை உருவாக்குகிறாரோ, அந்த இடத்துல பிசாசின் செயல்பாடுகள் இமிடியேட்டா வந்து நிற்கும். அதைத்தான் நம்ம பல வேளை சொல்லுவோம்னா, நான் ஆண்டவருக்கு என்ன நான் அர்ப்பணிச்சேன், உடனே எனக்கு சோதனை வந்துச்சு, வரதான் செய்யும். இந்த சோதனை ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட உன்னதமான சமுதாயம். பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 5ஆம் அதிகாரத்தில் ஒளிச்சு வைக்கணும், எனக்கென்று எடுத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டது. என் அருமையான தேவச்சனமே, அப்படி என்றால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒரு உன்னதமான ஜனமாய் நான் உன்னை ஏற்படுத்தினேன், முத்திரை மோதமாக நான் வைத்திருக்கிறேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு உன்னதமான சமுதாயமாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சமுதாயத்தை கெடுப்பதற்கு பிசாசானவன் ஆவலாய் இருக்கிறான். எனவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உருவாக்கின சமுதாயத்தை வளர விடாமல் நசுக்கினது யார் தெரியுமா? பிசாஸ். ஆனா ஒண்ணு, பிசாசால எப்பொழுதுமே முழுமையா ஜெயிக்க முடியாது, பாதி தான் ஜெயிக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் பொதுவாய் வைத்து அனுமதிக்கிற கம்யூனிட்டியா எல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் யார் தெரியுமா? விசுவாச கூட்டத்தார். ஹல்லேலூயா. அது உண்மைதானா? விசுவாச கூட்டத்தாரா? ஆண்டவரை அறிவிக்கிற கம்யூனிட்டியா? எஸ்.
எனவே இந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிறது, நான் ஒரு விசுவாச கூட்டத்தாய் சமூகமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை அறிவிக்கிற சமூகமாய் இருக்க வேண்டும். ஒன்று மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எப்போ எல்லாம் நீங்கள் ஆண்டவர்கள் என்று வைராக்கிய பாராட்டுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சோதனைக்காரன் வந்து உங்களை சோதிக்க வந்து கொண்டிருப்பான். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற நிச்சயம் என்ன தெரியுமா? பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே பேதுருவே, பிசாசானவன் உன்னை சுளகினால் புடைப்பது போல புடைப்பதற்கு என்னிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கின சமுதாயத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய காரியம், பிசாசு உன்னை தொட வந்தாலும் உனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த திருச்சபை தேவனால் உருவாக்கப்பட்ட, உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட உன்னத நோக்கமான திருச்சபை. அதை சாத்தான் கெடுக்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னைக்கு அழகா ஒரு பாட்டு பாடி முடிச்சாரு இமானுவேல் ஐயா. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த கடைசி அந்த அல்லேலூயா கோரஸ் பாடுவார்னு சொல்லிட்டு. அதில் அந்த பாட்டில் ஒரு வரி இப்படி எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. சாத்தான் தொட்டாலும் கூட உனக்காக வேண்டிக் கொள்கிற ஆண்டவர் உண்டு என்பதை உயிர்த்தெழுந்த சமுதாயத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கு. நம்ம அமர்ந்த வண்ணமாக இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் படுவோமா? கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் ஆத்மா சரீரம் ஓர் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலுச்சுவீரே. ஆத்மா சரீரம் ஓர் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கின உன்னத சமுதாயத்தின் 3 முக்கியமான தன்மைகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த உன்னதமான நோக்கத்தை விட்டு ஒரு நாள் நாங்கள் விலகாதபடிக்கு எங்களை பாதுகாப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்காக ஜெபிக்கிறவரும், எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரும், வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு எங்களுக்காய் ஜெபிக்கிற ஆவியானவர் உண்டு என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்து கொண்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த திருச்சபையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்டாக்கிய உன்னதமான திருச்சபையாக நாங்கள் செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். சற்று நேரம் அமைதியாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளவும், புது பலன் அடையவும், கண்ணீர்கள் துடைக்கப்படவும் எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வல்லமையின் கரத்திற்குள் நம்மை தாழ்த்தும் பொழுது ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கரத்திலே தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் நன்மையானவைகளை இழந்து போனதே இல்லை. எனவே ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை பார்த்து தன்னுடைய அனுபவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார். எனவே ஆண்டவரே, எனக்கு பலனாய் இருக்கிறவரும், திடனாய் இருக்கிறவரும், அடைக்கலமாய் இருக்கிறவரும், நிழலுமாய் இருக்கிற ஆண்டவரிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஞாயிறு வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும், உம்முடைய திருப்பந்திலே பங்கேற்று கடந்து சென்றிருக்கிற உமது அடியார்களுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அது 3 தன்மைகளை கொண்டதாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆம் சுவாமி, அது விசுவாச கூட்டத்தாராயும், நெருக்கப்படுகிற வேளையிலேயே சாட்சியாய் நிற்கிற கூட்டத்தாராயும், பொதுவாய் வைத்து அனுபவிக்கிற கூட்டத்தாருமாய் இருந்தது என்று சொன்னது போல, ஆண்டவரே, இந்த நல்ல சமாரியின் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற அநேக பொறுப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உண்டானவைகளை நாங்கள் எடுத்து, ஆண்டவரே, இந்த நல்ல சமாரியனுடைய அனைத்து ஊழியங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிற ஒரு பெரும் கிருபையை நீர் தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஜேஎம்சி விபிஎஸ்க்காக, எங்கள் திருச்சபையின் விபிஎஸ்க்காக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த கோடை வெயிலின் மத்தியிலும், பகலிலும் மாலை வேளையிலும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காகவும், பங்கேற்கிற சிறு பிள்ளைகளுக்காகவும், எங்களுடைய பொருளாதார தேவைக்காக பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, ஒன்றிலும் நாங்கள் சேதப்பட்டு போகாதபடிக்கு இந்த கனமான ஊழியத்தை எங்கள் 2 தோள்களில் நாங்கள் தூக்கி சுமந்து கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற இந்த மகா பிரதான பொறுப்பை மகிமையாய் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தருவீராக. திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக, உயர் தேர்வுகளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக, கடந்த நாட்களிலே இன்டர்வியூ அட்டன் பண்ணி கர்த்தர் தங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் அவர்கள் கடந்து செல்லும் பொழுதும், உயர் கல்விகளுக்குள் அவர்கள் கடந்து செல்லும் பொழுதும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் அவளை தாங்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருக்குடும்பத்தாரையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். எத்தனையோ தேவைகள் உண்டு சுவாமி, எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவரே, இவைகளின் மத்தியிலே நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்த்து உம்மையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து
அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற திருக்குடும்பங்களாக எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாயிருக்கிற மக்கள், பலவீனமாயிருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. தங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் இன்றைக்கு வழிபாட்டிலே பங்கு பெற்று தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு ஆராதித்த ஒவ்வொரு நபர்களையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் பலவீனமாய் இருக்கிற எங்கள் அருமையான திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய பலவீனத்தை மாற்றி போட்டு அவர்களை பலப்படுத்துவீராக. தங்களுடைய பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், நல்ல எதிர்கால வாழ்வுக்காய் காத்திருக்கிறவர்கள், பணி உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்கள், பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிறவர்கள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலங்களிலே நன்மைகளை தருவீராக. தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆற்றி தேற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கோடை காலத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவ்வப்போது தருகிற மழைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கோடை வெயிலின் உஷ்ணம் நீங்க இன்னும் கோடை மழையை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து கண்மாய்களும் ஏரிகளும் நிரம்ப நீர் கிருபை தருவீராக. தண்ணீர் பஞ்சத்தினால் வாடுகிற தேசங்களையும் தண்ணீர் பஞ்சத்தினால் வாடுகிற நகரங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்படிப்பட்ட சோதனைக்குள் நாங்கள் பிரவேசிக்கப்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதெல்லாம் என்னை அர்ப்பணிக்கிறேனோ, தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்குகிறாரோ, அப்பொழுதெல்லாம் சாத்தானுடைய ஊடுருவல் உண்டு என்கிற நிச்சயத்தை கற்றுக் கொடுத்தீர். எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மாவை சாத்தான் தொடாதபடிக்கு ஆவியானவரை வேலிடைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்காய் ஜெபிக்கிறோம். நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் காட்ட காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருமண்டல அளவிலும் எங்கள் திருச்சபையிலும் நடைபெற இருக்கிற புதிய பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள் தேர்வுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். 3 ஆண்டுகள் வெகு சிறப்பாய் பணி செய்து ஆண்டவரே, தங்கள் பணிகளை நிறைவேற்றின அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வரப்போகிற நாட்களிலே தேவன் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அவர்களை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயம், இந்த ஆலயத்தின் சபையின் மக்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்கின ஒரு புதிய சமுதாயமாய் என்றைக்கும் சாட்சி பகர கிருபை தருவீராக. அயல் ஊரில் இருக்கிற பிள்ளைகள், அயல் மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகள், அயல் தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராக. தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரி ஜெயக்குமார் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு உண்டு. அவர் மரணத்தை ஜெயமாய் விலகினார். அழுகிற யாவர் முகத்தில் இருக்கிற கண்ணீரையும் அவர் துடைக்கிற தேவனாயிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கிருபை தருவீராக. தேவனுடைய கிருபைக்குள்ளும் ஆளுகைக்குள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பீராக.